கீழே விவரிக்கப்பட்ட 4 விதமான பெரிய திட்டங்களை அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. அவையாவன: 1. உலக சமாதான சங்கம் ஒன்று நிறுவி அதன் கிளைகளை உலகில் எல்லா கிராமங்களுக்கும் பரவச் செய்து ஆங்காங்குள்ள மக்களின் நிலையை சிந்தனையிலும் செயல்முறைகளிலும் உயர்த்தி வாழ்வை வளப்படுத்தும் சேவையை செய்து சமீப காலத்திலேயே உலக பொது நோக்குள்ள அறிஞர்களை அரசியல் மன்றங்களுக்கு தேர்ந்தெடுத்து அத்தகைய தலைவர்களை கொண்டு எல்லா தேசங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு உலக பொது ஆட்சி நிறுவ வேண்டும். 2. இன்று உலகில் மனிதர்களிடையே நிலவி வரும் சகலவிதமான துன்பங்களையும் போக்குவதற்கு எதிர்காலத்தில் தொடர்ந்து வரும் சமுதாயத்தை குற்றமற்றதாக உருவாக்க வேண்டும். அதற்குள்ள ஒரே வழி உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் பொது செல்வமாக்கப்பட வேண்டும், சமூக பொது சொத்தாக்கப்பட வேண்டும். மக்கள் பெற்றோர் பாசம் விடுவிக்கப்பட்டு குழந்தைகள் சுகாதார, விஞ்ஞான, மனோதத்துவ நிபுணர்களின் திட்டப்படி வளர்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என விரிவாக விளக்கி காட்டப்பட்டு இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு அதிர்ச்சியூட்டும் இந்த திட்டத்தை படிப்படியாக அமுலுக்கு கொண்டு வர எல்லா மக்களையும் இதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உள்ளத்தை பண்படுத்த முதல் 50 ஆண்டுகளில் அனாதை குழந்தைகளையும் அகில உலக ஸ்தாபனம் ஒன்றின் மூலம் உலகில் மாவட்டத்திற்கு ஒரு குழந்தை வளர்ப்பு விடுதி அமைத்து அங்கே அந்த குழந்தைகள் எல்லா விதமான கற்பனை பேதங்களையும் ஒழித்து அறிவு, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் ஆகிய வாழ்க்கை ஆதார துறைகளை அறிந்து விவசாயம், நெசவு, வீடு கட்டல், இயந்திர நுட்பம், சமையல் ஆகிய தொழில்களை செய்ய பழகி வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் சமூக சேவையே வாழ்வின் லட்சியம் என்ற மனோநிலையில் கடமை புரிந்து வாழ தகுந்த முறையில் திட்டமிட்டு வளர்த்து இதன் மூலம் குழந்தைகளை பொது விடுதியில் சமூகமே வளர்க்கும் முறையே சிறந்தது என்று பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த திட்டத்தை நாளாவட்டத்தில் அனைவரும் பொருத்தமானதென ஏற்றுக்கொள்ள தகுந்தபடி செயலாற்ற வேண்டும். இறுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்குள் குழந்தையை பொது சொத்தாக்கும் திட்டம் உயர்வானதென